எல்லாருக்கும் வணக்கம். அர்ஜுனன் பேர் 10 இந்த படம் ரொம்ப முக்கியமான படம். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான படம். அப்புறம் இமான் ஐயா உண்மைதான், ஆனால் அது பாட்டா இல்லை அது என்னன்னு நீங்கள் ஒரு நாள் கேட்டு சொல்லுங்க. ஒரு 6 நிமிஷம் நினைச்சுன்னா சொல்லுங்க, வந்து பாடி காட்டுறேன். உங்கள் இசையில் பாடணும்னு ஆசையாக தான் இருக்குது. இப்போ ஐயா அதுக்குன்னு உடனே இல்லை அது வேணாம், அது அங்கே போய் இல்லை கண்டிப்பா நான் பாடுவேன். ஐயா ஸ்டுடியோல போய் பாடி காட்டுவேன். ஐயா நான் உங்களோட தீவிரமான ரசிகர், உங்களுக்கு தெரியும். நம்ம படம் நம்ம நிறைய படம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு நான் இன்னொரு மேடையில் சொல்றேன். ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச இசையமைப்பாளர் ஐயா, நீங்க ரொம்ப நன்றி. இல்லை நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அங்கதான் இவரை நான் பாக்குறேன், ராஜ்மோகனை. அது எனக்கு தெரிஞ்சு இப்பெல்லாம் நிறைய மாறிட்டாரு. இப்போ எப்படி இருப்பாருன்னா, இந்த ஆள் படம் எடுத்தாங்கிட்ட போய் நடிச்சிடக்கூடாதான்ற மாதிரி இருக்கும். வேலை பார்க்குற வீரியம் அப்படி இருக்கும். பரபரப்பா எல்லாரையும் சாட்டை கொண்டு அடிச்சு விரட்டிக்கிட்டு பாப்பல, ஒரு மாதிரி பயங்கர ரகடா இருப்பாப்புல ஆளு. வேலை ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து நீ அவர் அவ்வளவு சாதாரணமா, நான் சாதாரணமா நின்னே பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஒரு பயங்கரமா வேலை பார்த்து இருப்பாரு. அப்ப நினைப்பேன், இவர் படம் எடுத்தா மட்டும் நம்ம போயிடக்கூடாது. ஆனா படம் எடுக்கும்போது அப்படியே மென்மையா மாறிட்டாரு. எனக்கு பயங்கரமா ஆச்சரியம் அந்த மாற்றத்தை நான் பார்த்தேன். ஏன்னா அது தெரியல, வேலை பார்க்கும்போது இருந்த கோவங்கள்லாம் இப்ப மாறி அது ஃபுல்லா கற்பனையா மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கதை. எனக்கு இந்த கதையை வந்து முன்னாடியே நரேட் பண்ணிட்டாரு இவரு. இந்த ஒரு கதை மட்டும் இல்லை, இவர்கிட்ட வந்து ஒரு 4-5 வீரியமான கதையை நான் கேட்டேன். அதுல முக்கியமான கதை இது ஒண்ணு. இன்னும் அடுத்தடுத்து அது படமா வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமான இயக்குனராக வந்து ராஜ்மோகன் வந்து வருவார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லா, எப்படின்னா ஒரு டாக்டர் வந்து ஒரு மருத்துவத்தை பற்றி ஒரு படம் எடுத்தால் எப்படி டீட்டெயிலாக எடுத்துருவாரோ, அதுக்கப்புறம் அந்த மருத்துவத்தை பற்றி இன்னொரு படமே எடுக்க முடியாதுன்ற ஒரு நிலைமை வந்துடும்ல, அந்த மாதிரி இந்த மோட்டார் சம்மந்தப்பட்ட படத்தை இனிமேல் யாருமே எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு டீட்டெயில் பண்ணி எடுத்துட்டாரு. அது ரொம்ப ஒரு அதுதான் இதே இடத்துல தான் நினைக்கிறேன். ஒரு தடவை கேட்ட ஞாபகம் இருக்கு எனக்கு முழுசா. அந்த வாக்கியம் ஞாபகம்லாம் ரொம்ப முக்கியமான வாக்கியம். பாலமேந்தர் சார் சொன்னது, வாழ்க்கை அனுபவத்திலிருந்து ரத்தமும் சதையுமாக பிரித்தெடுக்கப்பட்ட கதைகளிலிருந்து ஒரு நல்ல சினிமா உருவாக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த மாதிரி அவரோட அனுபவத்துக்குள்ள இருந்து எடுத்து எழுதின கதைங்கிறதுனால இது கண்டிப்பா நல்ல சினிமாவா வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இதில் நடிச்சது. மொத்தம் பாபு உள்ளிட்ட எல்லாரும் கூட நடிச்ச எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிரதீப், நான் வந்து நம்ம சக்சஸ் மீட்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பத்தி பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் மறுபடியும் பேச வேண்டியிருக்கனால ரொம்ப நன்றி.